மீனாட்சி சொல்றாங்க, இந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அப்பத்தா சொல்றாங்க, அது முடியாம தானே இங்க வந்த. மனோகர் சொல்றாரு, அப்பத்தா நிஜமாலே மீனாட்சி என்கிட்ட பணம் கேட்கல அப்பத்தா. அத்தைக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. தேன்மொழியாதான் தெரிஞ்சுக்கிட்டா. அப்பத்தா சொல்றாங்க, ஓ சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. நம்ம வீட்டு காசுலதான் அவங்க அம்மாவை காப்பாத்தணும்னு இருந்தா இத யாரால தடுக்க முடியும்? கொடுத்து விடுங்கடா. வாங்கிட்டு போமா மீனாட்சி, வாங்கிட்டு போய் உன் ஆத்தாளுக்கு நல்லா செலவு பண்ணு சொல்லிட்டு அப்பத்தா மேலையும் கீழையுமா எல்லாரையும் பார்த்துட்டு போறாங்க. லோக்கு கேக்குறாரு, அம்மா தேவி, உனக்கே நீ பண்ணினது நல்லா இருக்காமா? அம்மா கிட்ட போய் இதை ஏமா சொல்லிக்கிட்டு இருக்க? தேவி சொல்றாங்க, எப்படி மாமா கேக்குறீங்க? நீங்க எல்லாரும் அம்மாச்சிக்கு தெரியாம ஒவ்வொரு விஷயமும் செய்வீங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? தான் அம்மாச்சி குறுக்க சொல்லிட்டாங்கல்ல. அது என்னவோ இவளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. வாழ்ந்துட்டு போடி சொல்லிட்டு தேவி போயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.